வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவையும் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பயங்கரமாக பேசியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பார்க்குறம்போது, நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் விவசாய சின்னம், அந்த சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதா சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி பல தேர்தல்களை அந்த சின்னத்தில் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறபோது அந்த சின்னத்தை தூக்கி இன்னொரு கட்சிக்கு கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. நியாயமான கேள்வி தான். ஆனால் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் அவருடைய பேட்டியிலேருந்தே பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்க போட்டியிட்டாலுமே நிறைய ஓட்டு சதவீதம் வாங்கினாலுமே அவங்களுடைய கட்சி நிரந்தரமாக பதிவு செய்கிறதுக்கான அந்த க்ரைட்டீரியா, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், விதிமுறைகள் இருக்குது இல்லைங்களா, அதை அவங்க மீட் பண்ணல. ஏதாவது 2 எம்எல்ஏவாவது இருக்கணும், இத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கணும், இல்லை ஒரு மக்களவை தொகுதியிலையாவது வெற்றி பெற்றிருக்கணும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் உங்களுடைய கட்சிக்கு உங்களுடைய அந்த சின்னம், நீங்கள் கேட்குற சின்னம் ஒதுக்கப்படும், நீங்கள் நிரந்தர கட்சியாக பதிவு செய்யப்படுவீர்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு தேர்தலும் போதும் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை அணுகி அங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த சின்னத்தை நீங்கள் வாங்கிக்கணும். இதுதான் நடைமுறை. இத்தனை தேர்தலாக போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு இந்த நடைமுறை தெரியாதா அப்படிங்கிற கேள்வி வருது. கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. அந்த பேட்டியில் அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் அந்த சென்னை வெள்ள பிரச்சனையில் நாங்கள் பிஸியாக இருந்துட்டோம், அதனால் நாங்கள் அப்ளை பண்ணல அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு. சென்னை வெள்ளம் எப்போ வந்தது? நவம்பர் டிசம்பரில் வந்தது. ஸோ டிசம்பர் மாதமே இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. டிசம்பர் மாதமே அவர் அப்ளை பண்ணியிருக்கணும், அவர் அப்ளை பண்ணல. ஆனால் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி என்ன பண்ணுறாங்க, அவங்க லெட்டர் பேட் கட்சின்னு சொல்கிறாரு. என்னவாவோ இருந்துட்டு போட்டோம், அவங்க எங்களுக்கு சின்னம் வேணும்னு அப்ளை பண்ணால் தேர்தல் ஆணையம் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. நீ லெட்டர் பேடு கட்சி, உனக்கு நான் சின்னம் தரமாட்டேன், இவர் 7% வாங்கியிருக்காரு, நான் இவருக்கு தான் சின்னம் தருவேன்னு தேர்தல் ஆணையம் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அதுக்கு கூட சண்டைக்கு வருவாங்க இவங்க தான். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதிமுறை இருக்குது. யார் முதல்ல கேட்குறாங்களோ அவங்களுக்கு தருவோம் அப்படிங்கிறது அந்த விதிமுறை. அப்போ அந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு சின்ன கட்சி அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களை ஒரு தேசிய கட்சியாக பதிவு பண்ணி இந்த மக்களவை தேர்தலில் நாங்கள் இத்தனை மாநிலங்களில் போட்டியிட போகிறோம்னு சொல்லி அவங்க போய் நாம் தமிழர் கட்சியுடைய அந்த விவசாய சின்னத்தை கேட்டிருக்காங்க. கேட்டு லெட்டர் கொடுக்குறாங்க. லெட்டர் அவங்களும் வச்சுட்டே இருந்திருக்காங்க. வேறு யாருமே கேட்கல அப்படிங்கிறதுனால அந்த சின்னத்தை அவங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் தமிழர் கட்சிக்கு தெரிய வந்திருக்கு தங்களுடைய சின்னம் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ உடனடியாக தேர்தல் ஆணையத்தை போய் பார்க்குறம்போது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கேட்டாங்க, அவங்க தான் முதல்ல கேட்டாங்க, வேறு யாரும் அப்ஜெக்ட் பண்ணல, அதனால் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வழக்கும் போட்டிருக்காங்க. அந்த வழக்கிலையும் நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையம் முறையாக நடந்திருக்கு, சட்டப்படியான நடைமுறைகள் இருக்குது. அந்த நடைமுறைப்படி யார் முதல்ல கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறது தான், முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை அப்படிங்கிறது தான் அவங்க வச்சுருக்காங்க. அதன்படி தான் அவங்க நடந்துகிட்ருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணாதது உங்களுடைய தவறு. நீங்கள் சின்னத்துக்கே அப்ளை பண்ணாமல் எனக்கு அந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் கோர்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இது தொடர்பாக பேட்டி அளித்த சீமான் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இது பாஜகவுடைய சதி. இங்கே இருக்கிற அண்ணாமலை தான் நாம் தமிழர் கட்சி நிறைய ஓட்டு வாங்குது, அவங்கள விட அதிகமாக ஓட்டு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சின்னத்தை எப்படியாவது பறிக்கணும்னு பிளான் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேட்டி கொடுத்துருக்கார். அண்ணாமலையை பற்றி, இல்லை பாஜகவை பற்றி, ப்ளஸ் அவர் போன அந்த நடைபயணத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும் நிறையா பேசியிருக்காருன்னு வைங்களேன். இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சின்னத்துக்கு அப்ளை பண்ணவே இல்லை. அப்ளை பண்ணாத போது வேற ஒருத்தன் கேட்குறான், அவனுக்கு இந்த சின்னத்தை கொடுத்துட்றாங்க. இதில் சதித்திட்டம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதையும் மீறி சதித்திட்டம்னா நீங்கள் தான் நிரூபிக்கணும். அது ஒரு விஷயம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ட்ராக் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராக்கில் நீங்கள் ஓடி போகலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓடிட்டு இருக்கிறபோது என்ன பண்ணுறீங்க, ஓரமாக ஒரு கல்லில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ பின்னாடி வரவன் என்ன பண்ணுறான், இந்த ட்ராக் தான் காலியாக இருக்கே, அந்த ட்ராக்கில் ஓடுவோன்னு சொல்லிவிட்டு அவன் ஓடி அவன் பரிசு வாங்கிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் திடீர்னு எந்திரிச்சு அது எப்படி என் ட்ராக்கில் அவனை ஓட விடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்ன நியாயம்? நீங்கள் தூங்கிட்டீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு தேர்தலும் நீங்கள் போட்டியிடுற போது கட்சியோட சின்னத்தை நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வரைக்கும் எத்தனையோ தேர்தல்களில் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க.
அப்படி இருக்கிற போது இந்த நடைமுறைகள் தெரியாத மாதிரியும் புதுசாக ஏதோ ஒரு நடைமுறையை கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஏமாற்றிட்ட மாதிரியும் ஒரு படம் போடுறது தான் வந்து ரொம்ப தவறு அப்படின்னு சொல்ல வரேன். அதாவது இவர் வந்து சின்னத்துக்கு அப்ளை பண்ணலங்கிறது இவருக்கு தெரியாதாமா, ஆனால் அது வந்து அண்ணாமலைக்கு தெரியுமாமா. அது தெரிஞ்ச அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காரு, உடனடியாக வந்து கர்நாடகாவில் இருக்கிற BL சந்தோஷுக்கு கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் வந்து காலியாக இருக்குது, யாரும் இது வரைக்கும் கேட்கல, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி உடனடியாக அந்த சின்னத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவர் அதற்காக யாரோ ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி அவர் போய் தேர்தல் ஆணையத்தை கான்டாக்ட் பண்ணி அவங்க சின்னத்தை வாங்கிட்டாங்களாமா. நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் தம்பிங்க நம்புவாங்க, அதற்காக வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்களா? அதை நாங்கள் நம்பிட்டு இருக்கணுமா? அவங்களுக்கு வேறு வேலை இல்லையா? கடந்த ஒரு 2-3 மாதங்களாக அண்ணாமலை என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். 3 மாதமாக அவர் நடைப்பயணம் போயிட்டு இருக்கிறாரு. அதற்கப்புறம் நடைப்பயணம் நிறைவு விழாலாம் நடத்திட்டாரு. 3 மாதம் கழித்து தூங்கி எழுந்திரிச்சு இன்னைக்குன்னு பார்த்து திடீர்னு வந்து அவர் எங்கே நடந்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து காண்டு. நீங்கள் வந்து ஏமாந்துட்டீங்க, இவ்வளோ சில்லித்தனமாக ஒரு தவறை செஞ்சுருக்கீங்க. அப்போ அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக பழியை தூக்கி பாஜக மேலே போட்டு அண்ணாமலை மேலே போட்டு டைவர்ட் பண்ணுற வேலையை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுக்கு இன்னும் ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீதிமன்றம் போய் கேட்கலாம். நீதிமன்றம் வந்து அது எப்படி நீ வந்து இத்தனை தேர்தலாக போட்டியிட்டேன் எனக்கு கொடுக்காம இன்னொருத்தனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, அப்படி ஒரு விதிமுறை வேணும்னு இருந்ததுன்னா அந்த விதிமுறையை உருவாக்குறதுக்கு நீங்கள் முதல்ல கேஸ் போட்டிருக்கணும். தேர்தல் ஆணையம் விதிமுறைப்படி நடக்கலை அப்படின்னா அந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படும். அவங்க விதிமுறைப்படி தான் நடந்திருக்காங்க அப்படின்னு நீதிமன்றம் கருதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையில நின்னாலும் உங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்காது. குன்னக்குடியில் அன்னக்காவடி எடுத்தாலும் நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு பாஜகவை பற்றி சொல்கிறார். பாஜக ஏற்கனவே இங்கே ஜெயிச்சுட்டு தாங்க இருக்குது. இப்போவும் 4 MLA இருக்குது. அதற்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா MPs இருக்குது. அவங்க 96லேயே தனியாக நின்று ஒரு MLA ஜெயிச்சிருக்காங்க, MP சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி தான் இது வரைக்கும் ஒரு MLA சீட்டு கூட கிடையாது, ஒரு MP சீட்டு கூட கிடையாது. அதனால தான் உங்களுக்கு சின்னம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பாஜகவை பார்த்து நீ தலையிலாடுனாலும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த ஆண்டோட சிறந்த காமெடி பிரிவில் வரும். அதனால் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, தயவு செய்து உங்கள் கட்சி வேலையை பாருங்கள். அடுத்த கட்சியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. உங்கள் கட்சிக்கு என்ன தேவையோ அதை பாருங்கள். என் கட்சி என் கட்சி என் கட்சி அப்படின்னு சொன்னால் நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முடிவெடுத்த லட்சணம் தான் இன்றைக்கி சின்னம் இல்லாமல் நிற்கிது கட்சி. அந்த பொறுப்பை நீங்கள் தான் ஏற்றுக்கணுமே தவிர அடுத்தவன் தலையில் போடக்கூடாது. நன்றி.